பாஸ்கு காலத்தின் 34ஆம் நாள் வாக்கு. இன்றைக்கு அகில உலக திருச்சபை கிறிஸ்துவர்களுக்கு உதவிடும் அன்னை மரியா. அன்னை மரியாள் இந்த மே மாதத்தில் வணக்க மாதம் என்று சொல்லி அவரது புகழ் பாடுகிற இந்த நாட்களில் வெகுவாக புகழப்படுகிற மாற்றிப்படுத்தப்படுகிற காலத்தில் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னையின் வாயிலாகவும் வழிநடத்துதலாலும் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்கும் நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர் தாயே என்று சொல்லி விழா எடுத்து கொண்டாடுகிற நாளாக இருக்கிற நாளில் உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னை அவள் இன்று நமக்கு வெறும் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் நான் தாய் அல்ல, யாரெல்லாம் தஞ்ச கோபுரம் என்று சொல்லி நாடி வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் இறை அருளை என்னுடைய மகனின் இடமிருந்து பெற்று நான் தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று நமக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். அவரின் வழிநடத்தல்படி வாழ முயற்சிப்போம். அவருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய முயற்சிப்போம். இன்றைய நற்செய்தியில இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே ராஜபாட்டையாக அமைவது கிடையாது, ரோஜா மலர் படுக்கையாகவும் போவது கிடையாது. மாறாக கல்லும் முள்ளும் பாடுகளும் வேதனைகளும் எதிர்ப்புகளும் துன்பங்களும் ஏன் உயிர் போகிற கொடூரமும் நடக்கும் என்பதை இயேசு ஆண்டவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட வேதனை இயேசுவின் பொருட்டு அவர்கள் எதிர்கொண்டார்கள். ஆகவே இன்றைய நற்செய்தி ஆறுதலின் செய்தியாக இருக்கிறது. உலகம் உங்களை வெறுக்கும், உலகம் உங்களை தண்டிக்கும், துன்புறுத்தும், உங்களுக்கு வெளியில ஜெபக்கூடங்களுக்கு வெளியிலே தள்ளி உங்களை இன்னும் அதிகமான கொடூரங்களுக்கும் மரண தண்டனைக்கும் ஆளாக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாய் இருங்கள் என்று இயேசு எச்சரிக்கை விடுக்கிற செய்தியை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நடத்துகிற போது அவர்கள் உங்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் என்னை அன்பு செய்கிறவர்கள். ஆகவே உங்களை உலகிலிருந்து நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்லி அவரின் சார்பாக நிற்கிற நமக்கு கொடுக்கிற வெகுமதியை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிற போது தைரியமோடு வாழ்ந்து அவருக்கு சான்று பகர்வோம். அல்லேலூயா.